மக்கள் கூட்டம் இயேசுவை சுற்றி இருக்க 3 நாட்கள் அவர்கள் இயேசுவோடு இருக்கின்றார்கள். இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுடைய தேவை என்ன என்று பார்க்கின்றார். அந்த தேவையில் உணவு தேவை இருக்கிறது என்பதை உணர்கின்றார். ஆகவே அங்கு இருந்த 7 அப்பத்தை 4000 நபர்களுக்கும் மேல் அவர் பகிர்ந்து கொடுத்ததாக விவிலியம் குறிப்பிடுகிறது. இந்த பகிர்தல் என்று சொல்லுவது இருப்பதை மற்றவரோடு பகிர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். நம்மிடம் இருக்கின்றவற்றை பிறர் நலனுக்காக, பிறர் தேவைக்காக பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் அன்றாடம் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது. கடவுள் என்னிடம் கொடுத்திருப்பது எனக்காக மட்டுமல்ல, என் வழியாக அது பிறரை சென்றடைய வேண்டும் என்பதற்காக. ஆகவே ஆண்டவர் பகிர்வதற்காக என்னை அழைத்திருக்கின்றார் என்றால் நான் அதற்கு உடன்பட்டு வாழுகின்ற பொழுது அவருடைய அருளும் ஆற்றலும் நிரம்ப எனக்கு கிடைக்கும் என்ற உணர்வோடு இந்த நாளை இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன்.